ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரகிள்ஸ்னால் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஜெயித்தவனை பற்றியோ அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறதில்ல. சாதா என்னை யாரோடையும் கம்பேர் பண்ணல. என்னை விட நல்லா இருக்கிறவனையும் என்னை விட இதாக இருக்கிறவனையும் கஷ்டப்படுறவனையும் கம்பேர் பண்ண போகிறதில்ல. எனக்குள்ளே 2 பேர் இருக்கான். இந்த சின்ன வயசில் அனிமே படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, இங்கிட்ட ஒருத்தன் இங்கிட்ட நல்லவே இருப்பான், இங்கிட்ட கெட்டவே இருப்பான். அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது கொடூரமாக இருக்குது நான் நினைக்கிறத விட. இப்போ நான் போய் வேறு எவனாவது எனக்கு பிடிக்கலையோ இது பண்ணலையோனா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. உன்னை எனக்கு பிடிக்கல, அவன் மேலே எனக்கு காண்டா இருக்குன்னா ஒன்று இக்னோர் பண்ணிடுவான். இன்னொரு ஆப்ஷன், அதை தாண்டி அவனை அடிக்க கூட செய்யலாம். சரி, அடிக்கிற ப்ராசஸில் நான் அடி வாங்க கூட செய்யலாம். இதுதான் 3வது ஆப்ஷன். இந்த 3மே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒருத்தவனை எதுவுமே பண்ண முடியலன்ற போது என்ன பண்ணனே தெரில. புரியுதா உங்களுக்கு? அவன் எப்படின்னா, அதாவது நான் நல்லவன், உண்மையிலே நான் நல்லவன், இப்படி சொல்கிறேன்றதுக்காக இல்லை, நல்லவன், நான் இவன் சைடு தான். ஆனால் அவன் இருக்கான்ல, அவன் விட மாட்டான். அவனை எப்படி சொல்ல, எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் போத்தா என்னடா பண்ணுறா புண்டாமனேன்ற மாதிரி அவன் என்னை ட்ரிகர் பண்ணுறான். அது என் ஸ்ட்ரகிள்ஸ், என் ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே அவ்வளோ இதாகிறது எனக்கு தான் தெரியும். இந்த வீடியோவில் ஏதோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு சூசைட் பண்ண மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட்டு அது அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இது 2 வியூ கூட போகாதுன்னு தெரியும். இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாளை பின்னா நம்ம செத்தாக யாராவது எடுத்து பார்க்க நல்லாயிருக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே உள்ள போராட்டம் எப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு சிலது பிடிக்காத மாதிரி நடக்குது. எனக்கு இல்லை, இந்த அவனுக்கு. நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஹியூமன்ஸ்னால் இப்படி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்குவேன். இந்த இடத்துல மெச்சூரிட்டின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. மெச்சூரிட்டின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா இப்போ நான் பண்ணுற சில்லுண்டித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இவன் எப்படி இருக்கேன்னு நினைக்கலாம். இதே வெளியே போய் நான் மெச்சூரிட்டியாக நடந்த இடத்துல அவன் நல்லா மெச்சூர். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் சுச்சுவேஷன்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறேன்றதுக்காக மெச்சூரிட்டி இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் இவனுங்க 2 பேரையும் பற்றி சொல்லணும், அதுதான் மேட்ரு. அவனுங்க 2 பேர் தான் எனக்கு அவனுங்களை பற்றி பேசும்போது அழுகே வருது. அதாவது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், ஏன் அவங்கள விடக்கூடாது, முடிச்சு விட்டுருன்றான். இவன் என்னென்னா, இதெல்லாம் தப்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நம்மளை நம்பியிருக்காங்க அப்படின்றத இருக்கான். இப்போ இவன் சொல்கிறான்னு நான் பண்ணேன்னு பண்ணிடுவேன் கொடூரமாக. ஆனால் இவன் ஃபீல் பண்ணுறான், சார் நம்ம ஏன் இப்படி பண்ண விட்டோம், அவனை தடுத்துருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இவனை தடுத்துடுறான். ஆனால் அந்த 99% தடுத்துருவான். அந்த 1% 99 ஆகிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரியே இருந்து. அது நிறையா பேருக்கு புரியாது. எனக்கே அது புரியல ஸ்டார்டிங்கில். நம்ம என்னடா ஒரு மாதிரி வெறியாகிட்டு இந்த நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அது நான் இந்த மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி இருக்குது. எதுக்கு லேசியாக பேசுகிறேன்னா, தூங்கி எந்திரிச்சோடனே பல்லு விளக்கிட்டு பேசுகிறேன், மூஞ்சி கூட கழுவலை, தேவையில்லை. மனசில் இருக்கிற கஷ்டத்தை எப்போ பேசணுமோ அது அப்பயே பேசிடணும். ஆனால் இதுதான் ஸ்ட்ரகிள்ஸுன்ற. மற்றபடி நான் வாழ்க்கையில் சாதித்தேன், இது எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி சாதிச்சேன்னு ஒரு புண்டையும் இல்லை.
நான் இன்னும் நிறையா பேசணும்னு நினச்சேன். வீடியோ எடுக்க ஆரம்பித்தா அவ்வளோதான் தோணுது. ஆனால் அதுதான் இவன் சொல்கிறான்னு ஏதாவது பண்ணிடுவேன்னு வச்சுக்கோ. ஆனால் இவனுக்கு அது விருப்பம் இல்லை. எங்கள் அம்மா வேறு கதவை தட்டுது. நான் லாக் வேறு பண்ணிடுறேன். நான் எதுவும் தப்பாக நினைக்கிறாங்க. எனக்கு தான் தெரியும். நான் யூடியூப் வீடியோ போடுறதுக்காக லாக் பண்ணுறேன். புண்டன் இருக்க வாழ்க்கை புண்டை ரோட்ட புண்டையாக இருக்குது. இதுக்கெலாம் என்ன வீடியோ காலம்னு யோசித்து பார்த்தா உண்மையிலே நான் வந்து த்ரெட்டனிங் பண்ணவோ பிளாக்மெயில் பண்ணவோ சொல்லலை. நான் செத்தால் தான் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிற்கும், எல்லாருக்குமே பிரச்சனையும் தீரும். உண்மையிலே இங்கே நான் தான் பிரச்சனையே. அது இவனுக்கு தெரியுது. இவன் இஷ்டப்புண்டைக்கு பண்ணுறான்றான். தேவடியா முடியாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் ரொம்ப கெட்ட இதாயிரும். முடிச்சுக்குவோம். சும்மா சொன்னேன்.